தமிழ்நாட்டில் யாருக்கும் அண்ணாமலை என்றால் யாருன்னு தெரிவதற்கு முன்னாடி அவர்களை கொண்டு வந்தது பாஜக, மறந்துடக்கூடாது. அப்ப ஒரு விதையாக இருந்த அண்ணாமலையை நாளைக்கு ஒரு ஆலமரமாக வளரும் என்று கண்டுபிடித்தவர்கள் பாஜக. சரிங்களா? இதே அகில இந்திய தலைமை, ரைட்? இதே திரு பி எல் சந்தோஷ், இதே திரு அமித்ஷா, இதே திரு ஜே பி நட்டா இருக்கும்போது அவர் வந்து கொண்டு வரப்பட்டார். அன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு அண்ணாமலை யாருன்னு? அவ கர்நாடகாவில் போலீஸா இருந்தவர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்ப அங்க ஒரு பெரிய விதை பிரமாதமா இருக்குது. இது வந்து நல்ல நமக்கு நாட்டுக்கு பிரயோஜனப்படும், நமக்கு பிரயோஜனப்படும். இங்க கொண்டு வந்து யார்? பிஜேபி தானே. இது இங்க இருந்து உணர்ச்சிப்படுறவங்க யாரும் அதை உணர்றாங்களா? அப்ப அமித்ஷாவுக்கு வந்து தமிழ்நாடு பத்தி தெரியாதா? அரசியல் புரியாதா? இவங்க அதோட பெரிய ராஜேந்திரியா? அவர் திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அமித்ஷா, திரு அண்ணாமலை 3 பேருமே தாங்கள் என்ன செய்கிறோம் என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். எதற்காக என்பதை தெளிவாக உணர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு வந்து லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதனால இவங்க எங்கேயாவது சண்டை போட்டு கம்பு சுத்தி உட்கார்ந்துருக்க வேண்டியதான். அதுக்கு வந்து யாரும் குழப்பம். திரு அண்ணாமலைக்கு நீக்கமும் கிடையாது, ராஜினாமாவும் கிடையாது. அவர் ரொம்ப தெளிவான, அமிக்கபுளான, சுமூகமான டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அண்ணாமலை அவர்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. நான் பாஜக ஒரு காரியகர்த்தா தான், தொண்டன் தான், கட்சிக்காக தேவைன்னா நான் இந்த முடிவை. எல்லாருமே அப்படிதான். டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வந்து 2 டேர்ம் தலைவராக இருந்தவங்க, 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவங்க. இன்னைக்கு வந்து அவங்க தெருத்துருவா வீதி வீதியா போலையா? அவங்க எங்க போல, எங்க நிக்கல, எங்க பிரச்சாரம் பண்ணல, கைதுக்கு பிரச்சனைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து போலீஸோட மல்லு கட்டி எல்லாரும் நிக்கலையா? அந்த கட்சியில் உள்ள எல்லாருமே அப்படித்தான். திரு இலகணேசன் வந்து ஆளுநர் ஆற வரைக்கும் அதை பண்ணிட்டு இருந்தாரு. திரு பொன் ராதாகிருஷ்ணன் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. திரு சிபி ராதாகிருஷ்ணன் நேற்று வரைக்கும் பண்ணிட்டு இருந்தார். எல்லாருமே அந்த கட்சி. ஹெச் ராஜாவோட அலைச்சல் சாதாரணமானதா? உழைப்பு கம்மியானதா? யாரோட உழைப்பு கம்மியானது? அங்க வந்து பிஜேபியை பொறுத்தவரைக்கும் அப்படிதான். இங்க வந்து எனக்கு பதவி கூட அது அனுராக் தாக்கூர்னு ஒருத்தர், சரிங்களா, அமைச்சரா இருந்தார். இந்த இடத்துல ஜெயிக்கிறார். அவருக்கு அமைச்சர் பதவி கூடாது, அடுத்த வேலையை பாருங்கன்னு சொல்றாரு. அவர் போய் வேலை பார்க்கிறார். ரவிசங்கர் பிரசாத்னு ஒருத்தர், அவ்வளவு ஸ்ட்ராங்கான, அவ்வளவு பெரிய இன்டெலிஜென்ட், வாஜ்பாய் காலத்துல இருக்கார். அமைச்சர் பதவி கிடையாது, அடுத்த வேலையை பாருங்க. இந்த மாதிரி வேற கட்சியில் சொல்லிட முடியுமா? தனி கட்சி ஆரம்பிக்கணும், சண்டைக்கு போயிடுவாங்க. பிஜேபி வேற கட்சி. அண்ணாமலைக்கு பிஜேபி நல்லா தெரியும், அண்ணாமலையே பிஜேபிக்கு நல்லா தெரியும். பதவி நீக்கம்ங்கிறத முதல்ல நீங்க மாத்துங்க. அது வந்து நீக்கம்ங்கிறதோ ராஜினாமாங்கிறதோ கிடையாதுன்னு நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். டெர்மினேஷன் வந்தா தான் நீக்கம், சரிங்களா? அவர் ஏன் நீக்க போறாங்க? அவங்க தானே கூட்டு வந்தாங்க. நீங்களா கூட்டு வந்தீங்க? வேற யாரா திணிச்சாங்களா? யாரோ ஒருத்தர் வாரிசு அவரு, அவங்க தானே கண்டுபிடிச்சாங்க. அப்ப அவர்கள் வந்து ஒரு அரசியல் காரணங்களுக்காக, தொலைநோக்கு பார்வைக்காக, வேறு பல காரணங்களை மாற்றுவாங்கன்னு சொல்ல, மாற்றினால் அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கு பிஜேபி நல்லா தெரியும், அண்ணாமலையே பிஜேபிக்கு நல்லா தெரியும். இப்போ அண்ணாமலையோட இந்த ஒரு விஷயம் நடக்கும்போதே மோடி அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய விழாக்கு போனதுல இருந்து மோடி அவர்கள் அந்த இடத்துல இருந்து ஆர்எஸ்எஸ் வந்து இனிமேல் மோடி வந்து பீஷ்மர் மாதிரி. அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு தான் அவருக்கு ராஜினாமா. அவரை வந்து இன்னொருத்தர் சொல்ற இடத்துல இல்லை, அவர் யாருக்கும் சொல்ல வேண்டியதும் இல்லை. ஏன்னா இந்த வெற்றிக்கு வந்து அவருடைய பங்களிப்பு அசாத்தியமானது. 3 முறை பிஜேபி இந்தியாவில் ஆட்சிங்கிறதுல அவருடைய ரோல் ரொம்ப பெருசு. அவர் தான் வந்து கிட்டத்தட்ட பீஷ்ம பிதாமா மாதிரி இருக்காரு. ஆர்எஸ்எஸ் அவருடைய தாய் வீடு. அவங்க எப்பனாலும் போல, எப்பனாலும் வரலாம். இந்த 11 வருஷத்துக்கு தான் முதல் முறை போயிருக்காருங்கிற வேற விஷயம். ஆனா ராஜினாமா பண்ண போயிட்டாரு. 75 வயசு. இதெல்லாம் அவர் 75 வயசோ 85 வயசோ இதே மாதிரி இதே பார்லிமெண்ட்ல அவர் வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். எதிர்கட்சிகள்லாம் சண்டை போட்ட போது இப்பதானங்க நாங்க 3 வந்திருக்கிறோம், இன்னும் எவ்வளவு பார்க்க வேண்டி இருக்குன்றார். அப்ப வந்து அவர் ரிட்டையர்ட் ஆவாராங்கிறத அவர் தான் முடிவெடுக்க முடியும், யாருமே முடிவெடுக்க முடியாது. ஆர்எஸ்எஸ் அதற்கு முழுமையா ஒத்துழைக்கும். அவர் விலகுறேன்னு சொன்னாலும் ஒத்துழைக்கும், தொடர்றேன்னு சொன்னாலும் ஒத்துழைக்கும். ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு சாதாரண தொண்டன் தான் திரு நரேந்திர மோடி. ஆர்எஸ்எஸ் உடைய ஒரு அடிப்படை தொண்டன் திரு நரேந்திர மோடி. அப்ப தன்னுடைய தொண்டன் இடத்துல இருக்கிறாங்கன்னு ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு தாய் போல பெரிய மகிழ்ச்சி. ஜே.பி. நட்டா அவர்கள் பாராளுமன்ற தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்து ஒன்று வந்து சொல்லியிருந்தாரு. ஆர்எஸ்எஸோட இதுல வந்து பாஜக இல்ல, பாஜக தனிப்பட்டு ஒரு ஸ்ட்ராங்கான இதா வந்து நாங்க வளர்ந்துட்டோம் அப்படின்ற கருத்தை அவர் வச்சனால்தான் பாராளுமன்றத்துல இந்த ஒரு அடி அவங்களுக்கு ஏற்பட்டது. அதன் பிறகு ஆகஸ்ட்ல ஜே.பி. நட்டா அவர்கள் ஆர்எஸ்எஸ் உடைய பாலக்காடுல நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல அங்க ஒரு பேச்சுவார்த்தை இருந்தா சுகமாக முடிஞ்சதுனால்தான் அதுக்கப்புறமா ஹரியானா எல்லாம் ஜெயிச்சாங்க. சீண்டி பார்த்தாங்க ஆர்எஸ்எஸ் பாஜக அப்படின்னு. அதெல்லாம் முழு கற்பனை. நீங்கள் உட்காந்து மோட்டோ வேலையை பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருங்க, உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதெல்லாம் ஒரு பொட்டு கூட உண்மை கிடையாது. ஏதாவது ஒரு ப்ரூஃப் காட்டுங்க. ஜே.பி. நட்டா வந்து பாலக்காடில் காலில் விழுந்தாரா? அவர் சொன்னது நாங்கள் வளர்ந்துருக்கிறோம், நாங்கள் தனி இயக்கம். ஆர்எஸ்எஸ் கிடையாதுல பிஜேபி. அதில் என்ன குழப்பம்? ஆர்எஸ்எஸ்க்கு 150 அங்கங்கள் இருக்கு. ஏபிவிபின்னு ஒன்று இருக்குது, வனக்கல்யாண் ஒன்று இருக்குது, அவன் வந்து விஹெச்பின்னு ஒன்று இருக்குது. 150 காரணங்களுக்கு 150 இருக்கிறாங்க. அவங்க வந்து மஸ்தூர் சபா இருக்குது, எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றும் தனி வச்சிருக்காங்க. அப்போ அது ஆர்எஸ்எஸ் கிடையாதுல்ல. ஆர்எஸோட பிள்ளைகள் ஜே.பி. நட்டா எதுக்கு அங்கே போறாரு? எவ்ரி இயர் போவாங்க, ஒரு வருஷத்துக்கு ஒருக்க இந்த மாதிரி கூட்டம் நடக்கும். அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் தான் மேல உட்காந்துருவாங்க, இதே திரு ஜே.பி. நட்டா கீழே வரிசையில் உட்காந்துருப்பார். அப்ப என்ன மன்னிப்பு கேட்டு உட்கார்ந்தாரா? அவர்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் பிள்ளைகள் நாங்க வளர்ந்துருக்கோம், பொலிட்டிக்கலா நாங்க டீல் பண்ணோம்னு சொல்றாங்க. ஆர்எஸ்எஸ்க்கு மீறி இல்லை, ஆர்எஸ்எஸ்க்கு மீறி ஒன்று செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. சும்மா இந்த சீண்டி பார்த்தாங்க, நீங்க வந்து தப்பான பேப்பர் படிக்கிறதுனால வரப்படி செஞ்சாங்க, வேற ஒன்று.